ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். எப்பவும் ஒரே போல் இட்லி தோசைன்னு இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய கார பணியாரம், அதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி. வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனை அடுப்பில் வச்சுருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இதில் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சூடு ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கார பணியாரம் செய்யறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இதில் சேர்த்துருங்க. ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. கார பணியாரம் செய்யறதுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கோம். நம்ம செஞ்சு வச்ச இந்த மசாலா எல்லாத்தையுமே மாவில் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது மாவை சேர்த்துருங்க. இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா வெளிப்பக்கம் சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இது போல் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஒரு செட்டு பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே போல் ஊற்றிடுங்க. வெளிப்பக்கம் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதே போல் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கார பணியாரம் ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.